ஸோ வாங்க வந்த ஒரு ஒரு செஷன் 2 செஷன் வீக்லி அட்டன் பண்ணுங்க ரெகுலரா. கண்டிப்பா வரும். ஓகேங்களா? ஸோ எவ்ரிடே நான் செஷன் எடுத்துட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ஸோ கம் அண்ட் ஜாயின் வித் அஸ் ஆக்சுவலி. ஓகேவா? கண்டிப்பா வரும். யூடியூப்லயும் அப்பப்போ பார்ப்பேன் நானு. ஆனா ஃபுல் டச்சா முன்னாடி மாதிரி என்னால ஏதோ இன்ட்ரெஸ்ட் எனர்ஜி போன மாதிரி தான் இருக்கு. அதான் சொல்றேன், திருப்பி எனர்ஜிலாம் போன மாதிரி தான் இருக்கும். அதான் சொல்றேன், ரெகுலரா வாங்க. வந்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் கூடும் உங்களுக்கு. இல்ல, வர மார்ச் எந்த மந்த் வரைக்கும் இருக்கும் ஹைரிங்? ஏப்ரல் மந்த் வரையும் போவோம் கவி. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிட்டு அதுக்கப்புறம் டிசம்பர் மந்த் ஹையர் பண்ணுவாங்க. ஓகே, மார்ச் ஏப்ரல் 2 மந்த் இருக்கு. ஓகே. நம்ம அப்பதான் ஓகே. டிசம்பர் மந்த் தான் நிறைய பேர் என்ன பண்ணுவான், பேப்பர் போட்டுட்டு அடுத்த கம்பெனிக்கு ஓடுவான். ஆமா, இப்ப நிறைய பேர் ஜான்ல டிசம்பர்ல போட்டானுங்க. ஜான் பிப்லயே நிறைய பேர் போட்டாங்க. இப்ப எங்க கம்பெனில நிறைய பேர் போட்டுட்டு அவியேஷன் ப்ராஜெக்ட்னால அமீடியஸ்னா அவங்க வந்து ஒரு இது மாதிரி இப்ப மேக் மை ட்ரிப்ல அவங்க வந்து அவனோட இதுவும் வரும். அமீடியஸ் சேவர்ன்ற வந்து இன்டர்மீடியட் ஓகே. எல்லா ஏர்லைன்ஸ். ஸோ அந்த அமீடியஸ்ல ஜப்பான் ஏர்லைன்ல இல்ல சிங்கப்பூர் ஏர்லைன்ல இல்ல எந்த ஒரு ஏர்லைன் ஒர்க் பண்ணவனா இருந்தாலும் அந்த அமீடியஸ்க்கு வந்து ஈஸியா டொமைன் நாலேஜ் தெரிஞ்சா போயிடலாம். ஓகே. எங்க ப்ராஜெக்ட்ல நிறைய பேர் போயிட்டானுங்க. இப்ப நாங்க யூஎக்ஸ்ன்றனால நாங்களும் அப்ளை பண்ணோம் அமீடியஸ்க்கு. ஆனா ஷார்ட் லிஸ்ட் ஆகல. நிறைய பேருக்கு ஆகல. யூஎக்ஸ் எங்க டீம்ல எவனுமே போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கானுங்க வெளியில. நான் அதான் சொன்னேனே உங்களுக்கு. நான் இப்பயும் சொல்றது என்னன்னா, எனக்கு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ கொடுங்க கவி. அதான் நான் ஓகே. உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஐ நீட் யுவர் போர்ட்ஃபோலியோ. யூ பிரிங் யுவர் போர்ட்ஃபோலியோ. இப்போ எங்கள் கம்பெனிலே நாங்கள் ஹையர் பண்ணுறோம் சரியா, 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஒன்றா அப்ளை பண்ணி விடுங்க. 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு. நான் லிங்க்டின்ல போட்டிருக்கேன், அந்த ஃபார்மில் போட்டு அப்ளை பண்ணுங்க. நான் வந்து டீமில் புஷ் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் அனுப்பி வைக்கிறேன். ஃபர்தராக உங்கள் திறமை ஓகே. நீங்கள் கிராக் பண்ணி உள்ளே வர்றதும் உள்ளே வராததும். ஓகே யாரோ, அது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா கூட நம்ம அட்லீஸ்ட் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். கொஸ்டின் அட்டன் பண்ணி கண்டிப்பா, இல்ல. கண்டிப்பா. அதான் நான் சொல்றேன். பட் யூ ஸ்டார்ட் இது என்ன சொல்றது? யூ ஸ்டார்ட் ஒர்க் ஆன் தட். சரியா? ஓகே, லிங்க்டின்ல போட்டிருக்கேன் பாருங்க, போஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்க நான். செக் பண்றேன் நானு. ஷூர். அதே மாதிரி இதுல நார்மலா நம்ம அப்ளை பண்ணாவே ஒர்த்தா இல்ல ரெஃபரல் எதுவும் பண்ணணுமா? எப்படி நீங்க எல்லாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஜூனியர்ஸ்க்குலாம் எப்படி, சீனியர்ஸ்க்குலாம் எப்படி பண்ணீங்க? எனக்கெல்லாம் வந்து ரெஃபரல்லாம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல விக்கி. சாரி கவி. எனக்கு எனக்கு ரெஃபரல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. ரெஃபரல் நான் நான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். எனக்கு எனக்கு எவனும் பண்ணல. நான் யாருக்கிட்டையும் எனக்கு கேட்கல நான் ஆக்சுவலா. உங்க ப்ரொஃபைல் ஆல்ரெடி கொஞ்சம் ஷைன் ஆனதுனால, ஏன்னா நிறைய கம்பெனில ஒர்க் அப்படிலாம் பண்ணிருக்கீங்க. கிடையாது கவி. ஆக்சுவலா அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. சரிங்களா? நம்மளுக்கு வந்து வேலைன்னு கிடைக்கணும்னு இருந்ததுன்னா கிடைக்கும், அவ்வளோதான். போட்டு நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருக்கணும். இப்போ எனக்கு வேலை கிடைக்கல, நான் என்ன பண்ணுறது? ஒர்க் கிடைக்கிறதுக்கு நான் என்ன வழி பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கணும். ஸோ ஒர்க்கு கிடைக்கல அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து விட்டோன்னு வச்சிங்களேன், படிச்சதெல்லாம் மறந்துடுவீங்க. அப்புறம் இன்டர்வியூவில் போய் என்ன பண்ணுவோம், ஐயோ இந்த இடத்துல ஏதோ ஒன்று சொன்னாரே மறந்து போச்சேன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம் நம்ம. கண்டிப்பா உங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்ததுல நிறைய எனக்கு அந்த எப்படி கேட்டாலும் ஓரளவுக்கு ஏதோ அதுக்கு ரிலேட்டடாவது சொல்றதுக்கு எனக்கு வருது. அதான் சொல்கிறேன், இது நீங்கள் மறக்காமல் இருக்கணும்னா ஒன்று ரெகுலராக செஷனுக்குள்ளே இருக்கணும், இல்லை இது கூட இருக்கிற ஆளுங்க கூட இருக்கணும், இல்லை அதை பற்றி பேசுகிற ஆளுங்களே கூட தான் இருக்கணும். நம்ம அப்படி இதை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா. சாட்ஜிபிடி வந்து நான் வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைக் ஆகுது, சொல்லவும் செஞ்சிடுறேன். ஆனா இப்ப என்னன்னா வர வந்து கேட்க மாட்டானுங்க கொஸ்டின். ஷார்ட் லிஸ்ட் ஆக மாட்டேங்குது. அந்த ஒண்ணுதான் காரணம். ஷார்ட் லிஸ்ட் மட்டும் ஆச்சுன்னா நம்ம பேசுறது பேசிடலாம். நீங்க அவ்வளவு நாலேஜ் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. நான் ஆஹ் நான் ஒரு சில அது போர்ட்ஃபோலியோலாம் நீ காட்டுறேன். நான் இதெல்லாம் ரொம்ப சூப்பரான போர்ட்ஃபோலியோலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலி. நான் எனக்கு அனுப்பி இதுல வைக்கிறேன். அனுப்புகிறேன் அனுப்புகிறேன், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கான்னு எனக்கு டைட்டா டவுட்டா இருக்கு. ரெஸ்யூம் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ரெஸ்யூம் வச்சு நல்ல ரெக்ரூட்டர் ஆக்ஷன், நல்ல ஒரு கான்டாக்ட், நல்ல ஒரு சர்ச் அப்பியரன்ஸ் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ரெஸ்யூம் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சுன்னா. எனக்கு சிம்பிளா கேக்குறானுங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இது இல்லாம அந்த ம். ஏடிஎஸ் வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி கேக்குறானுங்க. ஏன்னா இந்த டொமைன்லாம் எப்படியோ போறானுங்க, 13 15ன்னு போயிட்டு இருக்கானுங்க பயங்கரமா. நம்மளுக்கு வந்து எனக்குன்னு இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, எனக்கு சுவாதிக்கும் சரி, நிறைய பேருக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆக மாட்டேங்குது. கேப்ஜெமினி அட்டன் பண்ணாங்க சுவாதி, நான் சீரியஸ் அட்டன் பண்ணேன். ம். அதே மாதிரி இதுக்கு மேல ஒன்னும் கீ நகர மாட்டேங்குது. ம். ம். அதுக்கு என்ன பண்ணணும்ன்றது ஒரு ஏதாச்சும் ஒரு ரோல் மாடல் யாராச்சும் உங்களோட தான் ஃபாலோ பண்றோம், இல்ல 4 இயர் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் யாராச்சும் மாறி இருப்பாங்கல்ல.
ஒர்க் ஆன மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெஸ்யூமே இருந்தாலும் எனக்கு அனுப்பி விடுங்க. ஷூர் நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. பாக்குறேன் யாரும். நானுமே எனக்கு எனக்கு வந்து ரொம்ப இதா போயிட்டு இருக்கு டிசிஎஸ்ல. புரியுது, புரியுது. 4 இயர்ஸ் எனக்கு ஏன்டா இங்க இருக்கும். 30 தாண்ட மாட்டேங்குது யாரும். சிடிஎஸ்லாம் வந்து என் கூட ஜாயின் பண்ண வந்தேன். புரியுது, எனக்கு புரியுது. ஆக்சுவலா ஆனா சிடிஎஸ் போயிருந்தா நான் இந்த டொமைன்குள்ள வந்திருக்க மாட்டேன். வேற மாதிரி ரொம்ப நைட் ஷிஃப்ட் டைம் கொடுத்துருப்பானுங்க. அது ஜாப் செக்யூரிட்டியும் இல்ல. ஆனா வந்து சிடிஎஸ் போனவங்களுக்கு இப்போ 7 LP கிட்ட போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. புரியுது. எனக்கு டிசிஎஸ்ல தாண்ட முடியாது. அதனால என்னன்னா 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த 4 to 5 குள்ள கண்டிப்பா மாறி ஆகணும்ன்ற ஒரு வெறியும் இருக்கு, டிப்ரெஷனும் இருக்கு. அது எப்படி சொல்ல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா போலாம் கவி. டோன்ட் வொரி அபௌட் தட். நான் உங்களுக்கு கனெக்ட் பண்றேன் கவி. ஓகேவா? நான் செஷன் இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க போறேன். சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, வில் கனெக்ட் ஆன் தட். கண்டிப்பா நீங்க ரெகுலரா வாங்க. நம்ம செஷன்ல வந்து ஜாயின் பண்ணா தான் கொஞ்சம் லைட்டா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஆக்சுவலா. ஓகேவா? அந்த 1 ஹவர் 1 1/2 ஹவர் நான் சைன் பண்ணி கண்டிப்பா ரிட்டர்ன் பண்றேன். எனக்கு வந்து 1 மந்த் டு இந்த மார்ச், ஏப்ரல் சொன்னீங்கல்ல. ஆமா. அதுல அட்லீஸ்ட் 3 4 இன்டர்வியூ வர்றதுக்காச்சும் என்ன வேணா சொல்லுங்க. நான் வந்து பண்றேன். ரெடியா இருக்கேன். பெங்களூரும் எனக்கு சொல்லுங்க. எனக்கு பெங்களூரும் ஓகே, சென்னையும் ஓகே, ஹைதராபாத்தும் ஓகே. ஷூர், ஷூர் கவி. கண்டிப்பா நான் சொல்றேன் கவி உங்களுக்கு. யா. ஸ்ட்ரெயிட்டா அங்க வந்துடுறேன். உங்க கூடயே வந்து தங்கிடுறேன். ஆனா நான் ரெடியா இருக்கேன் நானு. ஷூர், ஷூர் கவி. கண்டிப்பா. நான் பேசுறேன். நான் மறுபடியும் உங்களுக்கு கால் பண்றேன். சரியா? செஷன் ஸ்டார்ட் பண்றேன் நான் ஆக்சுவலா. நான் உங்களுக்கு மறுபடியும் கால் பேக் பண்றேன். இப்போ ஆமா. இப்ப நான் நம்ம 9:00ல இது 8:45 ஸ்டார்ட் பண்ண செஷன் இது ஆக்சுவலி. நான் உள்ள ஜாயின் பண்ணிடுறேன். ஓகே. வாங்க, வாங்க கவி. தேங்க் யூ, தேங்க் யூ. யா. ம். தெரியல உங்க எல்லாருக்கும் கேட்டுச்சான்னு சொல்லிட்டு. கேட்டுச்சா? அவர் என்ன பேசினார் சொல்லிட்டு. எஸ் ப்ரோ. கேட்டுச்சா? கிடைச்சு ப்ரோ. சேம் சேம் சிச்சுவேஷன் நானும் அப்படிதான் ப்ரோ இருக்கேன். எஸ். தட் இஸ் வாட். ஸோ லைக் என்ன சொல்றது? நம்ம வந்து நம்மளுக்கு ஒர்க் கிடைக்கல, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யாரும் ஹையர் பண்ணதுக்கு வரல அப்படின்னா, நம்ம மார்க்கெட்ல எதனா ஒரு புது ஸ்ட்ராட்டஜி போடணும். இப்போ நம்ம வந்து அதுவா நடக்கும் நடக்கும்னா எதுவும் நடக்காது. வி ஹேவ் டு டேக் சம் இனிஷியேஷன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் காட்டிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இவரு பெரிய பர்சன் ஆக்சுவலா. என்னோட ஃப்ரெண்டு மூலியமா இவரோட ப்ரொஃபைல் எனக்கு தெரிய வந்துச்சு. இது ஒரு போர்ட்ஃபோலியோ. ஓகேவா? எப்படி இருக்கு? ஓகே. நல்லா இருக்கா? என்ன ப்ரோ ஆப்பிள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஆப்பிள்ல ஒர்க் பண்ண மாதிரி தெரியுதா? மைக்ரோசாஃப்ட்ல ஒர்க் பண்ண மாதிரி இருக்கா? இவர் ஒர்க் பண்ண ஒர்க்லாம் செம்மையா இருக்குது பாருங்களேன். தெரியுதா? ஆக்சுவலி இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட் டிசைனர். எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு? ஆப்பிள்ல. ஓகேவா? இங்க பாருங்க. ஒர்க்டு ஃபார் தி பெஸ்ட் ஆப்பிள், நியூயார்க் டைம்ஸ், சோலோ லேர்ன், அடோபு, இங்க ஜோஹோ, மைக்ரோசாஃப்ட் இத்தனை கம்பெனிக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. சரியா? இவரோட ப்ரொஃபைல் பார்த்தேன். பயங்கரமா இருக்கு. சீரியஸாவே பயங்கரமா இருக்கு. அப்படியே நீங்க போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் அவர் பண்ண சாஃப்ட்வேர்ஸ். அவர் பண்ண போர்ட்ஃபோலியோஸ். செம்மையா இருக்குல்ல? இங்க பாருங்க. எல்லாம் இன்ட்ராக்ஷன் டிசைன் பண்ணியிருக்காரு பாருங்களேன். புக்கு, பிஸ்னஸ்ஸு, ப்ரொடக்டிவிட்டி, மேப்ஸு, ஹெல்த்து, மியூசிக்கு, ஷாப்பிங்கு. ம். செம்மையா இருக்குல்ல? எல்லாமே மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ல ஒர்க் பண்ணியிருக்காருல்ல? இந்த மாதிரி அனிமேஷனுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மைக்ரோ இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. தெரியுதா? எஸ் ப்ரோ. இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜானி வினோ. ஓகேங்களா? என்னுடைய ஃப்ரெண்டு மூலியமா இவரோட ப்ரொஃபைல் எனக்கு தெரிய வந்துச்சு ஆக்சுவலி. செம்மையா பண்ணியிருக்காங்கல்ல? அப்படி இருந்துச்சு.
லாஸ் ஏஞ்சலஸ்ல, கலிஃபோர்னியாவுல, அமெரிக்கா இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கரண்ட்லி. எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு? இஸ் ஒர்க்கிங் அட் கலிஃபோர்னியா ஆப்பிள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சீனியர் ப்ராடக்ட் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவரோட இவர் சேலரிலாம் இப்போ எவ்வளோ சார் இருக்கும்? சேலரியா மேபி எனக்கு தெரிஞ்சு பர் மந்த்துக்கே வந்து ஒரு 25 லட்சம் 30 லட்சத்துக்கு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? நான் சொல்றது மேபி கம்மியாக கூட இருக்கலாம். 28 40 எல்பிஐ கிட்ட வாங்கலாம். சாரி எல்பிஐன்ற 40 லேக்ஸுக்கு மேலே வாங்கலாம். டே மந்த்லி சேலரி நான் சொல்றது. சொல்றது புரிஞ்சுதா? எவ்வளோ? 40. ஒரு 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 மாசத்துக்கான சேலரி நான் சொல்றேன். நீங்க இந்தியாவில் மட்டுமே மைக்ரோசாஃப்ட்ல ஒர்க் பண்ணீங்கன்னா, விண்டோஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னா, அதாவது மைக்ரோசாஃப்ட் இருக்குல்ல, அதில் ஒர்க் பண்ணீங்கனாலுமே பர் மந்த்துக்கே உங்களுக்கு 5 லேக்ஸ்லேருந்து 6 லேக்ஸ் வாங்க முடியும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்க வந்து அமெரிக்காலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பயங்கரம். புரியல. கேட்கல நீங்க பேசுறது. பெங்களூர்ல என் ஃப்ரெண்ட் வந்து மந்த்லி 10 மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட்ல ஒர்க் பண்றவங்க என்ன பண்றாங்க? நீங்க பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குது ஆக்சுவலி. மந்த்லி 10 லேக் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாரு சார். ஓ மந்த்லி 10 லேக் வாங்குறாங்களா? வாங்கலாம், தாராளமா வாங்கலாம். அதான் சொன்னனே. இட்ஸ் ஆல் யுவர் டேலண்ட் ஒன்லி. போர்ட்ஃபோலியோ டேலண்ட். இங்க பாருங்க, இவர் ஒர்க் பண்ண கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டான் கம்பெனிங்க தான். அங்க பாருங்க, ஜோகோல ஒர்க் பண்ணியிருக்கிறாரா? அதுக்கப்புறம் எங்க ஒர்க் பண்ணியிருக்காரு? ப்ராடக்ட் டிசைனரா பைஜூஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரா? அப்புறம் பாருங்க, டெக்யான் கார்ப்னு சொல்லிட்டு ஒரு 7 மந்த் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதில் ஒர்க் பண்ணிட்டு அடுத்து எங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு பாருங்க, இன்ட்ராக்ஷன் டிசைனர் மைக்ரோசாஃப்ட்ல. ஓகேவா? ஒர்க் பண்ணியிருக்காரா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 6 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அமெரிக்கா போய். ஸோ லைக் நம்ம ஊர் பர்சன் தான், கன்னியாகுமரி. எங்கேருந்து வராரு? கன்னியாகுமரிலேருந்து வராரு. ஸோ எப்படி சொல்கிறது, அதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு பர்சனாக தெரிகிறார் நம்மளுக்கு முன்னாடி. எந்த விதமான இதுவுமே இல்லாமல் அப்போல்லாம் வந்து ஸ்டார்டட் மேபி வெரி வெரி இயர்லியராக ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து இங்கே பாருங்கள், ஜோஹோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவரோட கெரியரை. நானுமே அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணது எங்கே, ஏதோ ஒரு இடத்துல. ஓகேவா? ஸோ இவர் பாருங்க, ஸ்டார்ட் பண்ண அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு இடம். ஜோஹோ இதான் பேஸு. நீங்கள் அந்த போகிற ஒரே ஒரு கம்பெனி மட்டும் பக்காவான கம்பெனி பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் கெரியர் பக்கா. ஆனால் இந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் போனால் இப்போ பாருங்க, இவர் ஒர்க் பண்ணது எல்லாமே ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி தான். ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்குள்ளே போகிறது அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. பட் கொஞ்சம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக போயிடலாம். இஸ் ஒர்க்கிங் அட் ஜோஹோ. அப்புறம் பாருங்கள், இதுவுமே பைஜூஸுமே ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி தான். ஆட்டோமேட்டிவ் இதுவுமே ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி தான். மைக்ரோசாஃப்ட்டு 2018 போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள்குள்ளே போயிட்டாரு. ஸோ திஸ் இஸ் வாட் த திங்ஸ் ஆர். சரியா? ஸோ இருக்காங்க நம்மளுக்கு முன்னாடி நிறைய சீனியர்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க. நம்ம தான் கொஞ்சம் என்ன பண்ணணும், மூவ் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்மளுக்கு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தா என்ன, சொல்கிறது புரியுதுங்களா? லைக் எந்த ஊரில் வேணால் வரலாம். நம்மளுக்கு தேவைப்படுறது என்னென்னா ஸ்கில்லு தான். ஸோ ஸ்டார்ட் ப்ராக்டிஸ் எவ்ரிடே. எப்பயுமே தான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களுக்கு வந்து முடியல, எதுவுமே முடியல, இன்னைக்கு கிடைக்கலன்றதுக்காக நாளைக்கு இல்லாமலாம் இல்லை. சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ யூ ஹாவ் மெனி திங்ஸ் டு டூ. யூ ஹாவ் யூ ஹாவ் மெனி திங்ஸ் டு லேர்ன். சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? நான் இதுங்க இந்த You want to, எப்படி if you want to பேசுகிறேன்? innovate something new ஓகே, கேட்குதா? ஆடியோ கேட்குதுல்ல? கேட்குது. ஓகே. in your life, you should take risks.
desk. I'm Johnny Vino. I'm interaction designer and motion designer, prototyper, and visual designer. Oftentimes, my designs are like unconventional, new. I'm really specialized in doing humanized design. Today, we are going to learn how can we create the idea in your head to actual live mobile prototype, which filled with a lot of emotions, personality, and unique identity in the design. To take this class, you don't need to be like an actual UX UI designer right now. You can be anyone, like a graphic designers, visual designers, or like engineers, or you just have an idea in your mind and you want to make that idea into a live product. Today we are going to create an app for like teenagers. So I'm going to show you like what is the way it's currently designed and how can we improve it. We are going to show how we are going to improve the visual design of the app. And third, we are going to actually prototype using Principle to make sure how we can add this micro interaction element and personality to the app. You can follow along by downloading a sketch file in this design course. You can also apply all the thinking I'm going to teach and apply those principles to your own ideas or project. I came to design because it looks beautiful, I make something beautiful, but I want to stay in design because I can make a big changes in the world, and interaction is just a like really cool medium. So I'm excited to see what you are going to come up with. Let's get started. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பர்சனல் கைடன்ஸ் கொடுக்குற ஒரு செஷன் இது, ஓகேங்களா? தெரியல எனக்கு, லைக் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தமிழ் பர்சன், விஷுவல் டிசைனிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங் இவர் ஆக்சுவலி. இப்போ அவர் பேசின வரையும் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரையும் இவர் ரொம்ப விஷுவல் டிசைனரில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் ஆக்சுவலி. ஸோ அதுதான் இவருடைய முழு திறமை, முழு ஸ்கில் இருக்கிற இடம். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? இது எல்லாமே அவர் பண்ண அந்த சின்ன சின்ன இன்ட்ராக்ஷன்ஸ், மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ். இப்போ இது பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய டூல்ஸ் வந்திருக்குது, ஏஐ வந்திருக்குது, நிறையா வந்திருக்குது, சரியா? இப்போ இது இதை If you இதை want to innovate பண்ணுறதுக்கு என்ன டூல் something யூஸ் new, பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரியல. மேபி பிரின்சிபல் அப்படின்னு ஒரு டூல் இருக்குன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. நானுமே தினமும் ஒன்று ஒன்றா கற்றுன்னு வந்து உங்களுக்கு சொல்லின்னு இருக்கிறேன். நீங்களாம் போட்டு பார்க்குறீங்களா தான் தெரியல. பார்க்குறீங்களா? எஸ், இதான் பிரின்சிபல் அனிமேஷன் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் ஆக்சுவலி. ஸோ அனிமேட் யுவர் ஐடியாஸ், ஓகே. ஸோ இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். மேபி நீங்கள் பார்க்கலாம், ஓகே. ஸோ விஷுவல் டிசைனிங் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாம் யூஎக்ஸ், சரியா? ஸோ யூஎக்ஸ் பார்த்தீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா விஷுவல் டிசைனிங். அப்போது எந்த அளவுக்கு ஈக்குவலாக நீங்கள் யூஎக்ஸ் படிச்சீங்களோ அதே ஈக்குவலாக நீங்கள் வந்து யூஐ வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அப்போது என்னென்னலாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம எங்கே படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் லான்னு ஒன்று படித்தோம், ஞாபகம் இருக்கா? யாரெல்லாம் படிச்சீங்க யூஎக்ஸ் லா? யாரெல்லாம் படிச்சோம்பா யூஎக்ஸ் லா? ஸோ இந்த யூஎக்ஸ் லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஐயை வந்து ப்ராப்பராக பண்ணுறதுக்கான ஒரு முதல் படிக்கட்டு. எல்லாருமே பார்த்தோம், கரெக்டா? வி ஹாவ் சீன் யூஎக்ஸ் லா, கரெக்ட்? ஒரு வாரம் ஃபுல்லாக எடுத்தேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த யூஎக்ஸ் லாவோடைய இந்த லாஸை பயன்படுத்தி தான் உங்களுடைய யூஐயை நீங்கள் கட்டமைக்க போகிறீங்க. நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு புரியுதா? கன்ஸ்ட்ரக்ஷன், ஹவு யூ ஆர் கோயிங் டு டூ த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யூஐ. இது எப்படி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா, யூஐ எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா உங்கள் யூஎக்ஸ் லாவை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த யூஎக்ஸ் லா பேசிக்ஸில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு யூஐயும் கட்டமைக்கிறீங்க. ஸோ பாருங்கள், நம்மளுக்கு முன்னாடி எவ்வளோ சீனியர்ஸ்லாம் ஒர்க் பண்ணி வேறு லெவலில் கலக்கிட்டு இருக்காங்க. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்களுமே போகலாம். கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு பர்சன் இன்னைக்கு அமெரிக்காவில் போய் கலக்கிறாருன்னா, கிரண் போய் கலக்கலாம், சுவாதி போய் கலக்கலாம், ஹரிகரன் போய் கலக்கலாம், ஜெஃப்ரி போய் கலக்கலாம், கவி கலக்கலாம், முரளி கலக்கலாம், எல்லாருமே கலக்கலாம். ஸோ ஸ்டாலின் கொண்டு சொல்கிறேன், எல்லாருமே தான், சரியா? இட்ஸ் பாசிபிள் பிகாஸ் நம்ம ஊருக்காரங்க தான் மார்க்கெட்டில் போய் அவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி நிறைய ரோல் மாடல் இருக்கிறாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? ப்ரோ நான் என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணணும்னா டைம் வரும், ஓகேவா? அதுக்காக வந்து எனக்கு வேலை கிடைக்கலையே அப்படி சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கலாம உங்கள் ஸ்கில்லை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்,
உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், உங்களுடைய நாலேஜ் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், எவ்ரிடே நான் ஏதாவது ஒன்று பண்ணால் எனக்கு எப்படி வேலை கிடைக்கும், நான் எப்படி கூகுளுக்கு போகலாம். ஸோ ரோட் மேப் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கூகுளுக்கு போனாலும் சரி, ஆப்பிளுக்கு போனாலும் சரி, யூ ஹாவ் டு கீப் த ரோட் மேப். ஆக்சுவலி எல்லாத்துக்குமே இன்னைக்கு மார்க்கெட் இருக்குதுப்பா. இப்போ நானே நினச்சா கூட கூகுளுக்கு போக முடியும். தேர் இஸ் சம் ரோட் மேப்ஸ் ஆர் தேர். ஐ ஹாவ் டு பி வித் தட். அந்த ரோட் மேப்போட நான் ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக பண்ண முடியும். இது ஒரு பெரிய ஆஹ், பெரிய என்ன சொல்றது, ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்லாம் கிடையாது. நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கரண்ட்லி. ஸோ நான் இப்பயும் சொல்றேன், இந்த பர்சன் வந்து நீங்க இந்த விஷுவல் டிசைனிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, யூஎக்ஸ் டிசைனர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா பாருங்க, இவருக்கு பின்னாடி என்னப்பா டிகிரி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்க பார்த்தீங்கல்ல, நம்மளுடைய ஜானி ஜானி ப்ரோவோடைய ப்ரொஃபைல்ல என்ன டிகிரி இருக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கப்பா, யாராவது பார்த்தீங்கல்ல, என்ன டிகிரி போட்டிருக்காரு அவரு? இஸ் ஃப்ரம் அழகப்பா செட்டியார் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜில் பேச்சுலர் ஆஃப் டிகிரி படிச்சிருக்காரு, இசி படிச்சிருக்காரு. கரெக்டா முடிச்சிருக்காரா? அடுத்து ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் 2017-19 2 வருஷம் உட்காந்து என்ன படிச்சிருக்காரு? மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிச்சிருக்காரு. மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸுக்கும் டிசைனுக்கும் சம்மந்தம் இருக்கா? ஃபைன் ஆர்ட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ட்ரா பண்ணுறது, ஆர்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட். கரெக்டா? ஸோ அந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை படிச்சுக்கிட்டு, அதாவது பேசிக் இல்லை டிசைனை முடிச்சாரு. அதை முடிச்சு இங்கே பாருங்க, மியூசிக் அகாடமி அந்த மாதிரி ஃபைன் ஆர்ட்ஸ்ன்றது ரொம்ப கலை ஓரியன்டான ஒரு விஷயம். அப்போ பாருங்க, அந்த அந்த பேசிக் ஆர்ட்டை கற்றுக்கிறாரு. அந்த ஆர்ட் ஓரியன்டான மைண்ட் செட்டை வளர்த்துக்கிட்டு அப்புறம் அதுக்கு மேலே ப்ளே பண்ணுறாரு அவரோட கேமை. திஸ் இஸ் வாட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது ஒரு பேசிக் என்ட்ரி ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்கள் டிமெண்டில் இப்போ பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் வந்து இப்போ மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கல, யூ ஆர் லேர்னிங் யூஓ யூஎக்ஸ், அட்வான்ஸ் யூஓ யூஎக்ஸ் இன்ஜினியரிங் வித் ஆரோ லக்ஷ்மன் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது. இங்கே அவர் படிச்சுட்டு இருக்கிறது மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிச்சிருக்காரு. இந்த என்ட்ரி பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி க்ரோ ஆக போகிறீங்கன்றது தான் இங்கே பாயிண்ட்டு. யூ ஹாவ் டு பி லைக் தட் கைஸ். எல்லாருக்குமே தான் சொல்கிறேன், இவர் மட்டும் கிடையாது, இவர் மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஊர்லேருந்து போய் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆக்சுவலி நான் ஒருத்தரை மீட் பண்ணேன், ஸ்ரீனிவாசனா. ஆக்சுவலி மைக்ரோசாஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா ஒரு பர்சன். ஆக்சுவலி அவர் வந்து நான் வந்து இதில் பார்த்தேன். இதுலன்னா மெட்ராஸ்டருடைய இதில், ஓகேங்களா, இதில் மெட்ராஸ்டர்ஸோடைய ஈவெண்ட்டில் மீட் பண்ண அவர் நான். ஆக்சுவலி அவருமே மைக்ரோ இன்ட்ராக்ஷன் டிசைனராக தான் இருந்தார். அங்கே பார்த்தீங்கன்னா லைக் விஷுவல் டிசைனுக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் கொடுக்குற ஒரு குரூப் இருக்குது. விஷுவல் டிசைனிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. ஆக்சுவலி இருங்க, முடிஞ்சால் அவரோட ப்ரொஃபைல் உங்களுக்கு காட்ட முடியுதான்னு பார்க்குறேன். விஷுவல் லிங்க்டின் வந்து டிசைனர்ஸ் என்ன இதுதான். சார் பண்ணுவாங்க? இந்த பார்த்தீங்களே, யூஐ தான் பண்ணுவாங்க, வேற என்ன பண்ணுவாங்க? யூஐ டிசைன் தான். ஓகே ஓகே. யூஐ டிசைன் தான். டிசைன், யூசர் இன்டராக்ஷன் டிசைன், அனிமேஷன்ஸு, இதெல்லாம் முன்னாடியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக பண்ணுவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் வந்து ஏஐ நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி இப்போதைக்கு பண்ணுறதுக்கு. ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுக்கு முன்னாடி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம ஊரில். நம்மளுக்கு என்னன்னா, நம்ம வந்து அந்த லெவலுக்கு எப்போ போவோன்றதை விட அவங்க கற்றுக்கிட்ட நாலேஜெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குதா, அதான் இங்கே விஷயம்பா. நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதாவது என்னன்னா, அவங்க நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருக்கிறாங்க, நம்மளாலையும் போக முடியும். அவங்க கிட்ட இருக்கிற எல்லா நாலேஜும் டேலண்ட்டும் நம்மக்கிட்ட இருக்கா, அப்போ நம்ம அதை கற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், என்ன ப்ராக்டிக்கலி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், சொல்றது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ தேர் வி நீட் டு புட் அவர் எஃபர்ட். வி ஹாவ் டு கீப் அவர் எஃபர்ட். துர்கார் பாருங்க, இவர் தான் விஷ்ணு ஸ்ரீ, அவர் பேர். இஸ் ஒர்க்கிங் அட் மைக்ரோசாஃப்ட். இங்கே பாருங்க, லைக் ஒர்க் அட் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதுலேருந்து குட் பண்ணிவிட்டு இப்போ லீட் ப்ராடக்ட் டிசைனராக A171 கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 6 மந்த்தாக இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எங்கே?
அபுதாபியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருமே பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணல. சாதாரணமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு ஸ்டார்டட் ஆஸ் அ விஷுவல் டிசைனர் தான். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க கெரியரை. விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு பாருங்க. அவரோட டிசைன்லாம் பார்த்தேன். அவருமே அனிமேஷன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. ஸோ அப்போ அப்போ என்னன்னா இங்கே இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம சான்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கணும். வி ஹாவ் டு பி வித் அவைலபிலிட்டி. அதே மாதிரி மார்க்கெட்டில் ரெடியாக இருக்கணும். எனக்கு வந்து எப்போ வேணால் வேலை கிடைக்கும். இங்கே பாருங்க, இவர் எல்லாமே என்னன்னா ஒரு ப்ராடக்ட் டிசைனராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்க, ஒரு 1 இயர் ப்ராடக்ட் டிசைனர் ஒரு கம்பெனியில், அடுத்து ஒரு கம்பெனியில் ப்ராடக்ட் டிசைனர், அதுக்கப்புறம் ஹி ஜம்ப்ட் இன் டு த ஃபீல்டு. இப்போ ப்ரோ அப்போ இருந்த மார்க்கெட்டு வந்து ரொம்ப இது ப்ரோ. இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் எல்லாமே ஓகே தான்ப்பா. எப்போ இருந்த மார்க்கெட் இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு விசிபிலிட்டியோடு இருக்கீங்களா, ஸ்கில்ஃபுல்லாக இருக்கீங்களான்றது தான் இங்கே நான் என்னை பொறுத்தவரையும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எந்த டூலை கொடுத்தாலும் அதை பண்ணுறதுக்கான ஒரு திறமை இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கணும். கம்யூனிகேஷன் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணணும். மற்ற பிக் போகிறதுக்கு ட்ரை பண்ணணும் நீங்கள். ஸோ திஸ் இஸ் வாட் மை சஜஷன் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இது வந்து உங்களுக்காக எதுக்கு காட்டணும்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன பார்ப்போம், விஷுவல் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ விஷுவல் டிசைனிங்கோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன? இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன எடுத்துட்டு இருந்தேன், கூகுளோடைய காம்பனண்ட் எடுத்துட்டு இருந்தேன். கூகுள் காம்பனண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம். ஓகேவா? அதே மாதிரி பல காம்பனண்ட்ஸ் இருக்குது நம்ம ஊரில். ஓகே, அதுக்கு பின்னாடி பிரின்சிபிள்ஸ் இருக்குது. இப்போ யூஎக்ஸ் லாவை நீங்கள் ப்ராப்பராக படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால் யூஐ செட் பண்ண முடியும். சொல்றது புரிஞ்சுதா? இதுக்கு பின்னாடி எல்லா விதமான யூஎக்ஸ் லாவும் எங்கே இருக்குதுன்னா, அந்த யூஐயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுறது இந்த யூஎக்ஸ் லா தான். ஸோ யூ ஹாவ் டு பி குட் அட் யூஎக்ஸ் லா, தென் only யூ கேன் பில்ட் யூஐ இன்டர்ஃபேஸஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு பர்சனோடைய ப்ரொஃபைலை பார்த்துருக்கீங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நம்மளுக்கு முன்னாடி போனவங்கலாம். ஸோ வி ஹாவ் டு பி வித் திஸ் கைண்ட் ஆஃப் அ பீப்புள். சொல்றது புரியுதுங்களா? ஸோ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ப்ராக்டிக்கலி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காத வரையும் எதுவுமே வராது உங்களுக்கு. நான் ஓப்பனாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்டார்ட் ப்ராக்டிஸ் இன் யுவர் ஃபிக்மா எவ்ரி டே. அட்லீஸ்ட் 2 ஸ்க்ரீன்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஃபோட்டோஷாப்பு, இல்லுஸ்ட்ரேட்டர், கேன்வா, இது எல்லாம் இப்போலேருந்து எதாவது ட்ரை பண்ண ஆரம்பிங்க. சும்மாவாவது பண்ணுங்க. ஒரு அரைகுறையாவது பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. நீங்கள் இன்னைக்கு அரைகுறைய பண்ணலன்னா பர்ஃபெக்ஷன் அப்படின்றது இன்னைக்கு நான் நான் நாளைக்கு எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் தப்பு தப்பாக டிசைன் பண்ணாதான் நாளைக்கு பர்ஃபெக்ஷனாக வரும். ஸோ அதனால் ஸ்டார்ட் ஒர்க், ஸ்டார்ட் ப்ராக்டிஸ். ஓகேவா? யூஐன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ப்பா. நீங்கள் பார்த்து பண்ண வேண்டிய விஷயம். இதை வந்து நான் வாயால் சொல்லி கொடுத்து பண்ணுற விஷயம் கிடையவே கிடையாது. நான் என்ன சொல்லனா, கைட் பண்ணலாம் அவங்க எல்லாரையும். நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் கைட் யூ. ஓகே, ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ண வேண்டியது தான். சொல்றது புரிஞ்சுதா? ஓகே, உங்களுக்கு இன்னொரு ஒரு இது சொல்கிறேன். யூஎக்ஸ் கலெக்டிவ்னு ஒருத்தர் இருக்கார், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபாரின் ஆத்தர், ஃபாரின் பர்சனு. ஓகே, யூஎக்ஸ் கலெக்டிவ், யூஎக்ஸ் கலெக்டிவா, யூஐ கலெக்டிவா, யூஐ கலெக்டிவ்னு நினைக்கிறேன். இவர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காருப்பா. இவரோட சேனல் போய் பாருங்க. ஓகே, நல்லா இருக்கு. நீங்கள் ஃபிக்மாவில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவர்கிட்ட கற்றுக்கலாம். ஸோ யூஐ யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடி, பெட்டர் ஏ டிசைன், அட்வான்ஸ் கற்றுக்கலாம் நீங்கள் இங்கே. இப்போ இப்போ இன்னைக்கு மார்க் இதை நான் ஒரு வீடியோ எல்லாம் அவங்களே எடுத்து போட்டுக்கிட்டு அவங்களே பண்ணிட்டு இதெல்லாம் நான் பண்ணேன்னு சொல்லுவாங்க. சொல்றது So voice break ஆகுது. so you start understand these. Sir, voice break ஆகுது sir.
நான் பேசவே இல்லைம்மா நான். இப்போ இப்பயுமா? இப்போ okay sir. இப்போ ஓகேவா? ஃபைன். இந்த யுஐ கலெக்டிவ்ன்ற பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. செஷ்வா உங்களுக்கு சில விஷயங்களை வந்து ரியல் டைமா எக்ஸாம்பிளாக காட்டினேன். யுஐயோடைய ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனலில் போய் படிங்க. இதில் சும்மா போட்டு பாருங்க. நீங்கள் போட்டு இம்ப்ளிமெண்ட் கூட பண்ணி பார்க்க தேவையில்லை. சும்மா என்னப்பா பண்ணுறாங்க, ஓ டிசைன் சிஸ்டம் எப்படிப்பா பண்ணுறாங்க அப்படின்றத சும்மா போய் பாருங்க. ரொம்ப ரொம்ப சிமிலராக என்ன மாதிரியே ஒருத்தர் ஒரு ஃபாரின்ல இருக்கிறாரு. சும்மா போட்டு பாருங்க, சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணுங்க, ஜஸ்ட் சின்னதாக ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணலாமா? பண்ணலாமாப்பா? Yes sir. வரைஞ்சி பார்க்க சொன்னனே, எனக்கு வந்து பண்ணி பார்த்தீங்களா? இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே வரைஞ்சி பார்க்க சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் வரைஞ்சி பார்த்தீங்க, யாரெல்லாம் வரையல? வரைஞ்சவங்கலாம் மீ அப்படின்னு போடுங்க, வரையாதவங்களாம் நோ அப்படின்னு போடுங்க. ஓகே, ஸ்டாலின் வரைஞ்சி பார்த்துருக்காரு, சந்தோஷம். வேற கணேஷ் வரைஞ்சாரு, எனக்கு தெரியும், அவர் அனுப்பியிருந்தாரு. ஓகே, பிரியா வரைஞ்சி பார்த்தீங்களா? சந்தோஷம். நான் யூஐ வேற? டிசைன்ஸ் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே ஓகே, இல்லை நீங்கள் எப்போ வேணா பாருங்க, பட் ஆனால் பாருங்க. ஓகே. ஓகேவா? ஸோ நான் நாளைக்கு வந்து நீங்கள் வந்து யூஐயில் வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னா நான் சொன்னதை செய்யுங்க. படம் வரைஞ்சு பாருங்க. இது கண்டிப்பா இது வந்து பேசிக் பேசிக்கான ஒரு விஷயம். தயவு செய்து பண்ணுங்க. சும்மா ஃபீல் ஆகாதீங்க. சும்மா இருக்கிறீங்கன்னா லைட்டாக எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரியா? லைக் பிகினராக சொல்கிறேன், ஒரு பேசிக்காக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து யூஐ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஐ வில் சஜஸ்ட் யூ இதில் இருக்கிற எல்லா காம்பனண்ட்டையும் வரைஞ்சி பாருங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்னா டிவைடர் பார்க்கணும் நம்ம ஆக்சுவலி. ஓகேவா? பேசிக்கலி டிவைடர்னா ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஒரு எலமெண்ட்டுக்கும் இன்னொரு எலமெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கோடு. இது அந்த மாதிரி பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு, இந்த லைனு, அதுக்கு பேர் வந்து டிவைடர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இட்ஸ் அ செப்பரேட்டர். என்ன செப்பரேட்டர்? லைன் போட்டு செப்பரேட் பண்ணுறது. இது எல்லா இடத்துலையும் வரும். கார்டில் வரும், ஓகேங்களா? இந்த மாதிரி காண்டாக்டில் வரும். சரியா? எல்லா இடத்துலையுமே வரும். எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்குன்னு சொல்லிட்டு டார்க்காலாம் போடக்கூடாது. அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மினிமல் ஒப்பாசிட்டி இருக்குது, மினிமல் சைஸ் இருக்குது. அப்படி தான் யூஸ் பண்ணணும். இதோ பாருங்கள், போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோடு கோடு கூட போட்டு வைக்கக்கூடாது. இதை பாருங்கள் எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஏ அப்படின்னா ஒரு செட்டு, பி அப்படின்னா ஒரு செட்டு, அந்த பிரிக்கணும். ஸோ இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. சரியா? இதுக்கு பேர் செட் ஆஃப் டேட்டாலேருந்து பிரித்து காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது பேர் என்னப்பா? டிவைடர். இதுக்கு பேர். சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் லிஸ்ட்டு. ஸோ அதுக்கு என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணியிருக்காங்க டிவைடருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் இருக்கு பாருங்க. சப்டல். ஓகே, சப்டல், செகண்டரி, இன்ஃப்ரீக்வெண்ட், இதான் வந்து பிரின்சிபல்ஸ். ஓகே, டிவைடர் ஷுட் பி நோட்டிசபிள் இன் ஏ லேஅவுட் பட் ஜாரிங், பட் நாட் ஜாரிங். ஓகேங்களா? தெரியணும், ரொம்ப அதிகமாக அடிச்சு காட்டக்கூடாது.
Secondary divider should only be used if elements cannot be separated. அங்கே இருக்கிற எலமெண்ட்டை செப்பரேட் பண்ணணும்னா மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒயிட் ஸ்பேஸ் ப்ராப்பராக கொடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்ஃப்ரீக்வெண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படியே லைனாக போட்டுனே வரக்கூடாது. லைனை வந்து போட்டுகிட்டே வரக்கூடாது. அப்போ இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு லைன் இருக்கா, இதோ இங்கே ஒரு லைன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த லைனை வந்து கொஞ்சம் கேப் விட்டு போடணும், உடனே போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தட் இஸ் வாட் டிவைடர். இங்கேயுமே டிவைடர் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் லிஸ்ட். ஸோ இமேஜை வந்து நீங்கள் எப்படிலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டைப்ஸ் வைக்கிறாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் பாருங்கள். ஒன்று ஸ்டாண்டர்ட் இமேஜ் லிஸ்ட். ஓகேங்களா? அதாவது பாக்ஸ் மாதிரி போட்டு கிரிட் லேஅவுட்டில் கொடுக்குறது. இது பேர் வந்து கிரிட் லேஅவுட். சரியா? அதுக்கப்புறம் குவாலிஃபைடு இமேஜஸ். சில டைமில் வந்து உங்கள் இமேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும். கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சில இமேஜஸ் எல்லாம் பெருசாக தெரியும், ஒரு சில இமேஜ் எல்லாம் சின்னதாக தெரியும். அதே மாதிரி ஓவன் இமேஜஸ் லிஸ்ட்டுன்றது இந்த 3 கொஞ்சம் அப்படியே இந்த வீட்டில் வச்சுருக்கிற ஃபோட்டோ மாதிரி இருக்குது பாருங்கள், ஃப்ரேம்ஸ் மாதிரி. இது வந்து ஓவன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேஷனரி இமேஜ் லிஸ்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டைப் ஆஃப் திங்ஸ். சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு இமேஜை ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான பேடிங் சைஸ் எவ்வளோ கொடுக்கணும். பேடிங் என்ன தெரியுமா? அந்த ஒருக்கு பாருங்கள், லெஃப்ட்டில் இந்த இதுதான் பேடிங். லெஃப்ட் பேடிங், டாப் பேடிங், பாட்டம் பேடிங். ஓகேங்களா? இந்த சைடில் இருக்கும். எல்லாம் சேமாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் பேடிங். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃப்ரண்ட் எண்டில் முக்கியமான வார்த்தைகள். ஃப்ரண்ட் எண்ட் என்னது? HTML CSSல ரொம்ப முக்கியம். பேடிங், டாப் பேடிங், பாட்டம் பேடிங், சைடு பேடிங்கிறதுலாம். ஓகே, பிஹேவியர் எப்படி ஒர்க் ஆகும் உங்கள் இமேஜ் கிளிக் பண்ணால். ஸோ அதோட பிஹேவியர் பார்க்குறீங்க நீங்கள் இப்போது. இதை பாருங்கள். அதுக்கு பேர் போட்டிருக்காங்க பாருங்கள் கீழே. அந்த பேருக்கு பின்னாடி ஒரு சின்னதாக கருப்பு கலரில் பாக்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். எதுக்குன்னா டெக்ஸ்ட் விசிபிலிட்டிக்காக. எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டோன்ட் ஸ்வைப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு பிரச்சனை. அதுக்கப்புறம் அதிலோட இருக்கிற கட்டர் ஸ்பேஸு, காலம் ஸ்பேஸு, லேஅவுட்ஸ். ஓகே, ஸோ நான் வந்து சொல்ல நீங்கள் வந்து உங்களோட ஃபிக்மாவில் ஒரு நாளைக்கு ஒன்று பண்ணி பார்க்கணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் பண்ணதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும்ப்பா. சொல்கிறது புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? நான் சொல்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் உங்கள் ஃபிக்மாவிலையும் ஒரு டைம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். சொல்கிறது புரிஞ்சுதா? ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் கிரியேட் ஒன் ப்ராடக்ட்டு இல்லை ஒன் எலமெண்ட்டு இன் யுவர் ஃபிக்மா ஆஸ் வெல் அஸ் பேப்பர். இதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கப்பா. அப்போ தான் உங்களுக்கு யூஐ வரும். இல்லைன்னா சுட்டு போட்டாலும் யூஐ வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்கள். சொல்கிறது புரிஞ்சுதா? நம்ம சாம்பிள் பண்ணோம்ல, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி சாம்பிள் எடுத்து பண்ணுங்க. ஒரு எலமெண்ட்டையும் வரைஞ்சி பாருங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃபிக்மாவிலையும் அது இருக்குல்ல, அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. அவங்க என்ன சைஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. என் ஸ்டூடெண்ட் இருக்கார் ஒருத்தர். சரியா? அவர் வந்து அக்சென்ச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கரண்ட்லி. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அக்சென்ச்சர் ஷேரிங் மை ஸ்க்ரீன். அதாவது எவ்வளோ பெரிய பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து படிக்கணும்னு வந்துட்டீங்கன்னா இறங்கி படிக்கணும். ஐயோ இல்லைங்க, இதை படித்தா நான் என்ன ஆகிடுவேன். இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? அவர் பண்ண அந்த சாம்பிள் எனக்கு அனுப்பியிருக்காரு. எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு. இஸ் ஒர்க்கிங் அட் அக்சென்ச்சர் கரண்ட்லி. ஓகே,
ஒவ்வொரு டிசைன் பண்ணி எனக்கு அனுப்புவார். லக்ஷ்மண் இது செக் பண்ணுங்க, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லக்ஷ்மண் இது எப்படி இருக்கு செக் பண்ணுங்க. லைக் திஸ். ப்ராக்டிக்கலி ஹி இஸ் ஒர்க்கிங் வித் மீ. ஹி இஸ் மை என்ன சொல்கிறது, 1-to-1 மென்டார்ஷிப்பில் அவர் படிச்சுட்டு இருக்காரு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவர் கூட கனெக்ட் பண்ணுவேன் நான். சொல்றது புரிஞ்சுதா? இவர் எல்லாமே வந்து பண்ணி பண்ணி எனக்கு அனுப்புவார். லக்ஷ்மண் இந்த மாதிரி நான் இதை பண்ணியிருக்கேன் பாருங்க, ஸ்பேசிங் எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்க, அலைன்மெண்ட் எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு. இவர் வந்து 2021 வந்து படிச்சுட்டு இருக்காரு யூஐ யூஎக்ஸ். ஆனால் யூஐ யூஎக்ஸ்குள்ள இன்னும் போக முடியல. என்ன காரணம்னா ஃபுல் ஃப்ளெஜாக படிக்கல, படிச்சுட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் வேலைக்கு போனோம் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தோட படிக்காம பேசிக்காக அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் போக முடியல. 2021 வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. அவர் போகணுன்னு ஆசைப்பட்டு 5 வருஷம் ஆகுது, இன்னும் போகல. ஸோ கைஸ், இப்பயும் நான் சொல்கிறேன், ஓகே, யூஐ கலெக்டிவ் எதனா டவுட்ஸ் இருக்கா? ஒர்க் பண்ணால் டவுட் வரும் கண்டிப்பாக. ஓகே, காட் இட். ஸோ யாரெல்லாம் ஃபிக்மால் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணீங்க? இந்த ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் யாரெல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்தீங்க ஃபிக்மாவில்? சார் இது ஒர்க் பண்ணி பார்த்தேன் சார், ஆனால் நிறைய டவுட்ஸ். ஓகே, இந்த டிஸ்கஸ் விஷயம். பண்ணுவோம் கண்டிப்பாக. ஓகே சார். நீங்கள் பண்ணீங்கன்னா சந்தோஷம். பண்ணால் அதான் நான் என்ன சொல்ல, கை வச்சு பாருங்க, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு நம்மளுக்கு எங்கே டவுட் வருது, எங்கே டவுட் வரல, நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கை வச்ச டைம் போதே தெரிய மாட்டேங்குது சார். கண்டிப்பாக அதான் டிசைனு. நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுவே வராது, இப்போ முடிக்கணும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணவே தோணாது ஆக்சுவலி. அப்படிதான் சார். எஸ். ஓகே ஃபைன். யூஐயை பற்றி கொஞ்சம் படிங்க போயிட்டு. அந்த டெம்ப்ளேட் எல்லாத்தையும் உங்கள் ஃபிக்மாவில் வரைஞ்சி பாருங்கள். நேற்று நான் வந்து வரல, செஷன் எடுக்கல அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. சொல்கிறது புரிஞ்சுதா? லைக் சும்மா இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஒர்க் ஆன் சம்திங். ஓகேவா? கிளியர்? ஃபைன் கைஸ், நம்ம இதோட இந்த செஷனை முடிப்போம். நாளைக்கு செஷனில் மேற்கொண்டு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.